ஸ்கூலில் படித்து கொண்டு இருந்த இடத்துல தலையடிக்கு வந்து டீச்சர் கிளாஸ் டீச்சர் கால் பண்ணி வந்து அவங்க ஸ்கூலில் போயிட்டு பிள்ளையை ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன். புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த இடத்துல பிள்ளைய வந்து அட்மிட் பண்ணி மாஞ்சோட ஏற்றணும்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் நான் வீட்டில் இருந்து கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ வேறு ஒரு பேஷண்ட்டையும் அதில் ஏற்றுறதா இருந்து பிள்ளை அது வேறையும் வெயிட் பண்ணி வேறு பேஷண்ட்டு ஏற்ற இடத்துல 2 ஆக்சிடென்ட் கேஸ் இன்னும் மேலதிகமாக வந்துட்டு நிலவரமாக வந்த இடத்துல வந்து பதவி நேரத்தில் எங்களை பிள்ளையை கொண்டு போக இடம் இல்லை. தலைவலிக்கு சத்தி எடுத்து கொண்டு வந்த பிள்ளை வந்து இருந்து போகிறதுன்ற வந்து செய்யலை. பயம் கூடி போகிற நான் நிற்கணும் பிள்ளை இருக்கணுன்ற ஒரு ஆம்புலன்ஸுக்குள்ளே வந்து இப்போ போயிருக்காங்க 4 பேஷண்ட், 3-4 பேஷண்ட் போயிருக்காங்க. அதை விட 2 பேஷண்ட் இங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. முன்னுக்கு வந்து அதில் முதலாவது வந்த பேஷண்ட் தான் என்ற பிள்ளை. அது வரைக்கும் அனுப்பாமல் பிள்ளையை வச்சுருந்துட்டு இப்போ கடைசியாக எல்லாரையும் ஏற்றினோன்னா பிள்ளைக்கு இடம் இல்லை. ஆம்புலன்ஸில் பிள்ளை ஒரு வருத்தக்கார பிள்ளையை இருத்தி கொண்டு போகணும், சைட்டாக இருங்க, நெருங்கி இருங்கன்ற நான் வந்து அதுக்கு சம்மதிக்கிறேன். அப்போ அது சம்மந்தமாக நம்ம டாக்டரோட கதைச்சு நான் இப்படி பிள்ளை முதல் வந்த பிள்ளையை இது வரைக்கும் அனுப்பாமல் வச்சுருந்து பேஷண்ட் கூட்டினோம் அப்படி அனுப்புறீங்க ஒரு வருத்தக்கார பிள்ளையை வந்து இருத்தி கொண்டு போயிடலான்னு கதைச்ச இடத்துல டாக்டர் வந்து என்னோட டாக்டர் வந்து தான் வந்து 10 ஆம்புலன்ஸ் வச்சு இங்கே ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க. அப்போ நான் வந்து தடுக்கிறேன் வந்து 10 ஆம்புலன்ஸ் இப்போ டாக்டர் வச்சு நடத்துறதுக்கு வந்து இது அவரோட ஹாஸ்பிட்டலாக அதில் வந்து அரசாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவர் வந்து தனக்கு 10 ஆம்புலன்ஸ் தேவைன்னு சொல்லியிருந்தால் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கலாம். புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் வந்து பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் வார விகிதம் கூட நாங்கள் வந்து அவசரமாக அனுப்பணும், ஒரு ஆம்புலன்ஸ் எங்களை அனுப்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லி அவர் கவர்மெண்ட்டோட வந்து கதைச்சிருக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு முறையை சொல்லியிருக்கலாம். அப்படி தான் இப்போ நான் வந்து 10 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளணும், கவர்மெண்ட்டோட நான் தெரிஞ்சு கொள்ளணும் வந்து அவற்றை தனிப்பட்ட மருத்துவமனையாக இல்லை இது வந்து ஒரு அரசாங்க மருத்துவமனையாக வந்து எந்த கேள்வியும் மற்றது இப்போ பிள்ளைக்கு வந்து எது நடந்தாலும் இந்த மருத்துவமனை தான் பொறுப்பேற்கணும். உண்மையிலே இப்போ நிறைய சம்பவங்கள் இப்படி நடக்குது. இப்போ இன்றைய சம்பவம் கூட எந்த மகள் வந்து இப்போ முதலாவது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணப்பட்டு இந்த பிள்ளை வந்து அனுப்பப்படாமல் வேறு பேஷண்ட் வரந்தனைக்கு பற்றி இதே நேரம் பாரமான வருத்தம். இது கூட ஒரு பாரமான வருத்தம். தலைவடிச்சு சக்தி எடுக்கிற புள்ள வந்து ஒரு அவசர கேஸ் புள்ள. அப்போ அந்த புள்ள இது வரைக்கும் அனுப்பப்போனால் இப்போ கூட புள்ள ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. புறவு வந்த பேஷண்ட் ஆக்சிடென்ட் பேஷண்ட் 2 பேர், அதை விட இன்னொரு பேஷண்ட், அதை விட 4 பேஷண்ட் தவறுனா 3 பேஷண்ட் போயிட்டாங்க. முதலாவதாக வந்து அட்மிட் ஆகின புள்ள புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அவங்க அதில் நெருக்கி ஏற்ற வரைக்கும் இடத்துல வருத்தக்கார பிள்ளை இருத்தி கொண்டு போயிடலான்னு சொல்லி நான் வேறு ஆம்புலன்ஸில் அனுப்புங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் இப்போ போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 25 நிமிஷம் ஆச்சும் கடைசியில். அப்போ இது வரைக்கும் வேறு ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், வேறு எதுவும் பண்ணாலும் பரவாயில்லை. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சு எவ்வளோ நேரம்? நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட அனுமதிச்சு 2.5 மணி நேரம் 2 விடிய ஸ்கூல் ப்ரேயரில் ஹோல் வந்து டேரக்ட் ஆட்டோவில் போய் அங்கேருந்து டிரெக்டாக புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. எங்களுக்கு ப்ரேயர் முடிஞ்சோடனே டீச்சர் ஹோல்ட் பண்ணோன்னா உடனே போய் நாங்கள் உடனே கொண்டு வந்து அட்மிட் பண்ணினா பிள்ளை. இது வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் தான் போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் போயிருக்கு. அதுவும் புறவு வந்த பர்சன் போயிட்டாங்க, பிள்ளை இருக்குது. அப்போ இது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நான் மீடியாவோட நான் கவர்மெண்ட் அரசாங்கத்திட்ட கேட்குற விஷயம் இதுதான். இந்த ஆம்புலன்ஸ் வசதின்ற வந்து புதுக்குடியிருப்பு மருத்துவமனைக்கு செய்து கொடுங்க. அதை விட இந்த நான் கலைஞ்ச டாக்டர்ஸுக்கு வந்து அவர் வந்து சொன்ன பதில் தெளிவான்றது வந்து எனக்கு தெளிவான பதில் அதுக்கு வேணும். தமிழ் டாக்டர்கிட்ட தான் கேட்டேன். நீங்கள் தமிழ் டாக்டர் சுத்தமான தமிழ் டாக்டர்கிட்ட தான் கேட்ட இடத்துல அவரும் என்னட்ட தமிழாலே பட் அழகான தமிழில் கேட்டேன். நான் வந்து 10 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறேன். இப்போ 10 ஆம்புலன்ஸ் எனக்கு வந்து எங்கட பிள்ளை இப்போ இப்படி நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பிள்ளைகள் இறந்தோன்னே புறம் சண்டை பிடிக்கிறாங்க. தாய்தாப்பா மருத்துவமனையில் தான் போல டாக்டர் பார்க்கல வச்சிருந்தார் இவ்வளோ இதே சம்பவம் தான். கிட்டத்தட்ட இப்போ பிள்ளை கூட ஒரு இனியிலேன்ற ஒரு பர்சன்ட் சொல்லிச்சுன்னா இப்போ நான் புதுக்குடியிருப்புள்ள இருந்து பிள்ளைய வந்து தருவாங்க, பொடியாக தான் தருவாங்க. இனி நாங்கள் கொண்டே வச்சு கத்துறதா இல்லை கவர்மெண்ட் புள்ள விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் புள்ள விட்டுட்டு பார்க்குறதான்றது வந்து எனக்கு தெரியாது. இதுக்கு வந்து உடனடி நடவடிக்கை உரியாக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடி நடவடிக்கை எடுக்காது தவறுற பட்சத்தில் நான் இன்னும் பெரிய இடங்களுக்கு போய்கொண்டே இருப்பேன்.
இப்போ புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் வந்து பிள்ளை இன்னும் இருக்குது, இன்னும் கொண்டு போகல. ஆம்புலன்ஸ் வந்து வரமான்னு சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் வர இல்லை ஆம்புலன்ஸ். எனக்கு வந்து இப்போ பிள்ளையை நான் கட்டாயம் பெரிய ஹாஸ்பிட்டல் இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியதால் வந்து நான் இப்போ டிக்கெட் வெட்டி தான் வேறு வாகனத்தில் நான் ப்ரைவேட்டாக கொண்டு போகிறேன்னு சொல்லி சொன்னால் என் சுய விருப்பத்தின் பேரில் நான் டிக்கெட் வெட்டுறேன்னு சொல்லி வெட்டி தான் கொண்டு போக சொல்கிறாங்க. நான் அப்படியே பிள்ளையை கொண்டு போகிறதுக்காக நான் சுய விருப்பத்தின் பேரில் சொல்லி வெட்டி நான் வேறு ப்ரைவேட்டாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி தான் பிள்ளையை மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக போகிறோம். இதே மாதிரி நாங்கள் இப்போ மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி நாங்கள் ப்ரைவேட்டாக கொண்டு போய் நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வந்து நாங்கள் நம்ப அதை விட நாங்கள் இப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால எங்களுக்கு என்ன பிரயோசனம்ன்றது தான் இப்போ இந்த கேள்வியாக இருக்குது. இப்போ நான் இப்போ பேஷண்ட்டை கொண்டு போகிற நேரம் வச்சு இருந்து கொண்டு போக ஒரு வாகன வசதி இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லைன்றாங்க, வேறு ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுன்றாங்க. கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது, கிட்டஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் வந்து 2-3 மணி தேவை நெருங்குது. அதால் வந்து நான் வேறு ஒரு ஆம்புலன்ஸுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஆம்புலன்ஸ் இல்லாதால் வந்து நான் இப்போ அவங்க சொல்கிறாங்க சுய விருப்பத்தின் பேரில் டிக்கெட்டை படுத்தினேன். அப்போ அவங்கள்ட்ட வேண்டுகோள் கொடுத்தேன்னா உங்களோட மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் இல்லாத படியால் நான் டிக்கெட் படி பிள்ளையை கொண்டு வேற ஒரு தனியார் இதில் கொண்டு போக முயற்சிக்கும் நிலை தாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி நாங்கள் வெட்டி தெரியலாது நாங்கள் ஆம்புலன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, கடந்த நேரம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு பிள்ளை இருக்கிற நிலைமைக்கும் போகிற டைமுக்கு நான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டேன். இனி வந்து நான் பயப்பட்டு கொண்டு வேற ஒரு தனிப்பட்ட உங்களுக்குன்னா இப்போ கவர்மெண்ட்ல வராமல் ப்ரைவேட்டாக உங்களுக்கு கொண்டு போய் கூட்டி போகிற அளவுக்கு உங்களுக்கு வசதிகள் இருக்காங்க? வசதி இல்லை. எனக்கு வந்து புள்ள முக்கியம்ன்ற படியால் வந்து நான் இப்போ இனி இப்போ பிள்ளைய தனிப்பட்ட ரீதியில் ஏற்றி போட்டு நீ 4 பேர்கிட்ட வந்து நான் ஒரு உதவியை தான் கேட்கணும். இப்படி போனால் பிள்ளை கஷ்டப்பட்டது பிள்ளைன்றதுக்காக நான் தனிப்பட்ட ரீதியை சேர்ந்துட்டேன்னு சொல்லி நான் உண்மையிலே வந்து தனிப்பட்ட ரீதியாக கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கடன்பட்டு தான் கொண்டு போவோம். அந்த கொண்டு போகிற செலவுகளை வந்து கடன்பட்டு தான் கொடுப்போம். என்னோட வசதி இல்லை, நான் கஷ்டப்படுவேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியுமங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டார்கள். அதால் வந்து நான் கூடிய பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக நான் கொண்டு போகிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். அவங்களுக்கு அவையில் அப்படி எனக்கு விருப்பத்தின் பேரில் வெட்ட சொல்கிறாங்க. எனக்கு விருப்பத்தின் பேரில் நான் வெட்ட இல்லை. புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் உடனடியாக கொண்டு போக இல்லாததால் நான் வந்து இப்போ வெட்டி தனிப்பட்ட ரீதியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சியை செய்கிறேன். மற்ற நான் அரசாங்கத்திட்ட வந்து இருக்கிற விஷயம் ஒன்று இருக்கான். இப்போ இப்படி நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இனி எல்லாருமே அப்படி தனிப்பட்ட ரீதியில் எவரெல்லாம் பிள்ளையை காப்பாற்றணும்னா தனிப்பட்ட ரீதியில் நாடுவாங்க. அப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியை நாடி தனிப்பட்ட ரீதியில் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் நான் அரசாங்கத்தில் இருக்கிற இந்த மருத்துவமனை உங்களோட அரசாங்க இதில் இருந்து என்ன பலன்? எதுவுமே இல்லை. இதால் வந்து இப்போ எங்களுக்கு எந்த பலனுமே இல்லை. நான் அரசாங்கத்தை திருப்பி கேட்டு சொல்கிறது இதுதான். இதுக்கு வந்து உரிய நாங்கள் டாக்டர்ஸை வந்து புள்ள சொல்கிறோம்ன்றதும் இல்லை, டாக்டர்ஸை புள்ள சொல்லலை. ஏன்னா அரசாங்கம் நடத்த ஹாஸ்பிட்டல் அரசாங்கம் வந்து இந்த உதவியை செய்யணுன்றதுக்காக நான் அரசாங்கத்திட்ட கொண்டு போடுறேன். நீங்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ன்ற படியால் அரசாங்க ஹாஸ்பிட்டல் இருந்தும் இப்போ நான் தனிப்பட்ட இருக்கிற கொண்டு போக வேண்டி இருக்கிறதால வந்து இந்த மருத்துவமனைனா எங்களுக்கு என்ன பயனன்னு சொல்லி நான் அரசாங்கத்திட்ட கொண்டு போடுறேன்.